தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டியும். இப்ப மழலை செல்வங்களை கொண்டு போய் நம்ம விடுறோம் அப்படிங்கும் போது கோவில்ல போய் ஓம் நம சிவாய சொல்லுங்க, யாருக்குமே பயப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள கர்வம் கிடையாது, பொறாமை கிடையாது, எந்த தீய எண்ணங்களும் கிடையாது. நீங்க எந்த மந்திரத்தை சொல்லி தந்து கோவில்ல போய் சொன்னாலும் அழகா உறக்க சொல்வார்கள் குழந்தைகள். தேவாரம் திருவாசகத்தை சொல்லி கொடுத்து போய் பாட சொல்லுங்க, அற்புதமா பாடுவார்கள். பிழை இருக்கும், அதுலெல்லாம் எதுவும் இல்லை, ஒரு சில பிழைகள் இருக்கலாம். ஆனா அந்த மனசார பாடுகின்ற தன்மை அந்த குழந்தைகளிடம் இருக்கும் எப்பொழுதுமே. அந்த வகையில நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இப்ப திருவாசகம் நம்ம கைக்கு கிடைக்குது, தேவாரம் கிடைக்குது அப்படிங்கும் போது கண்டிப்பா நம்ம செய்ய வேண்டிய செயல் அப்படிங்கிறது, தவறாக இருந்தாலும் பரவாயில்லை, தவறாக இருந்தாலும் பரவாயில்லை. எனக்கு வார்த்தைகளை கோர்த்து படிக்கிறதுல கொஞ்சம் சிரமமா இருக்கு, நான் படிக்கிறதுனால ஏதாவது வாக்கியங்கள் தவறா போனா இறைவன் கோபித்துக் கொள்வாரோ அப்படிங்கிற எண்ணமெல்லாம் வேண்டாம். நீங்கள் படிக்க படிக்க அதில் அனுபவம் வர வர அதை உணர்ந்து படிக்கும் பொழுது, அது எல்லாம் நம் மனதிற்குள் செல்லும் பொழுது கட்டாயமா அது ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு பின்னர் பார்த்தீங்கன்னா எந்த தடுமாற்றமும் இல்லாமல் நம் மனம் எப்படி சொல்கிறதோ அந்த வகையிலே பிழையின்றி நம்மால் அதை படிக்க முடியும், பாடவும் முடியும். எடுத்ததுமே பாடல் வந்துடுமா, எடுத்ததுமே பிழை இல்லாம படிச்சிட முடியுமானா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு மொழியை பிழை இல்லாம ஒருத்தரால கத்துக்கொள்ள முடியும் என்றால் இதுவும் சாத்தியமே. ஆனால் பிழையோடு தான் ஒரு மொழி கற்றலே துவங்குகிறது அப்படிங்கும் போது கண்டிப்பா தேவாரம் திருவாசகம் இந்த மாதிரி நம்மளோட சமயம் சார்புடைய அந்த நூல்களை எல்லாம் படிக்கும் பொழுது பிழைகள் ஏற்படத்தான் செய்யும். அதில் தவறொன்றும் இல்லை. ஏன், நான் யாரை போற்றி பாடுகின்றோம், யாரை பற்றி படிக்கின்றோம்னா அப்பனை பத்தி, அப்பனோட பெருமைகளை பத்தி பாடுறோம், படிக்கிறோம். ஒரு அப்பாவை குழந்தை புகழ்ந்து பேசுது அப்படிங்கும் போது அது எப்படி இருக்கும், அந்த நிலையில இருக்கவங்களுக்கு தெரியும். அம்மா அப்பா இருக்கோம், நம்ம குழந்தையானது நம்மிடம் மழலை அந்த குரலில் பேசுகிறதுனா நம்ம எப்படி பார்ப்போம், இந்த அளவுக்கு தப்பு பண்ணக்கூடாது, இதுல இலக்கணத்துல இருக்கு, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோமா, கிடையாதே. மழலைகள் கொஞ்சுகின்ற அந்த மழலை மொழியை கேட்டு ரசிப்போம் அல்லவா, அதே போல்தான் இறைவனின் குழந்தைகளாகிய நாம் இறைவனை போற்றி பாடும் பொழுது அதில் பிழைகள் ஏற்பட்டாலும் இறைவன் அதை ரசிப்பாரே தவிர அதனால் கோபம் கொள்ள மாட்டார், அதை தவறாக எடுத்துக்கொள்ளவும் மாட்டார், எந்த தீய பலன்களும் வந்தடையாது. அப்ப படிக்கணும்னு நினைக்கிறீங்க, தேவாரம் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, திருவாசகம் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, கட்டாயமா அந்த புத்தகம் கிடைக்கின்ற பட்சத்துல அமைதியா அமர்ந்து படியுங்கள். படித்து படித்து பழகுங்கள். பழக பழக ஒரு குறிப்பிட்ட அளவில் நம்மளுக்கே ஒரு உணர்வானது ஏற்படும். அது ரத்தத்துல கலந்துடும். ஒரு பாடலை பாடும் பொழுது நாவால் அதை உச்சரிப்பது என்பது வேறு, உடல் அங்கங்கள் எல்லாம் உருக பாடுவது என்பது வேறு. உடல் அங்கங்கள் எல்லாம் உருகி இந்த நா உச்சரித்து வருகின்ற வார்த்தைக்கு அதிக ஆற்றல் உண்டு, இறைவனை கட்டி போடக்கூடிய ஆற்றல் உண்டு. நீங்க பாடும்போது அப்படியே உள்ளமெல்லாம் உருகி கண்களில் நீராக பெருகி ஐயனே அப்பனே ஈசனே மகேசனே அப்படின்லாம் சொல்லும் பொழுது அந்த இறைவனே உங்கள் முன் வந்து நிற்பார். அந்த இறைவனே உங்கள் முன் வந்து நிற்பார். உங்களை ஆட்கொண்ட அந்த இறைவன் உங்கள் வாயிலிருந்து வருகின்ற அந்த வாழ்த்துதலை கேட்பதற்காகவே உங்கள் முன் வந்து நிற்பார். என அன்பு பொருந்தியவர் அல்லவா ஈசன், அன்பின் வடிவமானவர் அல்லவா ஈசன். அதனாலே சொல்வது, அன்பால் நீங்கள் எந்த வார்த்தையை போட்டு இறைவனை அழைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் பெருமான். இந்த புனித நூல்களை நீங்கள் பிழையாக படித்தாலும் அதை பொருள் தருள்வார். அதற்கு மேல் நீங்கள் எப்படி அதை படிக்க வேண்டும் என்பதை அவரே உங்களுக்கு உணர்த்துவார். அதனால எந்த காலத்திலும் எந்த சமயத்திலும் இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்குது அப்படின்னா தவற விடாதீங்க, படிக்க ஆரம்பிங்க. இந்த ஜென்மத்திலாவது திருவாசகம் தேவாரம் போன்ற நூல்களை எல்லாம் படிக்க ஆரம்பியுங்கள். அதன் உட்பொருளை புரிந்து கொள்வதற்கு ஆரம்பியுங்கள். இதன் தொடர்ச்சியாக பல வழிகள் உங்களுக்கு காட்டப்படும். அதன் வாயிலாக இறைவனை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை நீங்கள் பெற வேண்டும் அப்படிங்கிறதான் நம்ம முழு மனசோடு இறைவனிடம் வேண்டிக் கொள்கின்றோம். ஆணவம் கண்மம் மாயை அப்படின்னு மும்மலங்களை பற்றி அறிந்திருக்கிறீர்கள் அப்படிங்கும்போது
கண்டிப்பாக சிவபக்தியில் செல்வதற்கான வழியை நீங்கள் தேடுகிறீர்கள் அப்படிங்கிறத நம்ம பொருள் கொள்ளலாம். இப்போ இந்த ஆணவம், கண்மம், மாயின்னு சொல்லக்கூடிய மும்மலங்களையும் விட்டொழித்தவர்கள் கண்டிப்பாக இறைவனை சரணடைந்தவர்களாக இருப்பார்கள். அந்த மும்மலங்களை பற்றி அறிந்து அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு பற்று பாசம் இல்லாமல் அதை மும்மலங்களையும் ஒழித்து விட்டோம் அப்படின்னா இறைவனை சரணடைந்து விட்டோம் அப்படின்ட்டு அர்த்தம். அப்படி இறைவனை சரணடைந்து விட்டால் அவர்கள் யாருக்கும் பயம் கொள்வதில்லை, யாருக்கும் பயம் கொள்வதில்லை. இன்னும் சொல்லப்போனால் யமனே வந்து நின்றாலும் எவனை பார்த்து சிரிக்கின்ற தன்மையை அவர்கள் பெற்றுவிடுவார்கள் அப்படின்னா அது நிதர்சனமான உண்மை. அது அவ்வளவு சாதாரணமாக அந்த தன்மையானது நமக்கு வாய்க்க பெற்று வருமா அப்படின்னா கடினம்தான்.